இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as the slide says, convert your knowledge into action. Okay. இப்போ we are doing the 133rd knowledge meet. How do we action it? அதுதான் வந்து எல்லாரோட கேள்வியும். இப்போது பழனி சார் வந்து சரவடி மாதிரி பேசி நிறைய நம்பர்லாம் கொடுத்துட்டார். ஓகே, யாரெல்லாம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே எஸ்ஐபி புக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோடனே அவர் ஏன் கையை தூக்குனார் அப்படின்னா, he has actioned whatever he has learnt. The people who are not actioning what you are learning, you are not going to achieve. So இப்போ நம்ம நிறைய மீட்டிங்ஸ் நடத்துனதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் ஃபார்ம் அனுப்புவோம். ஓகே, நிறைய பேர் ஃபீட்பேக் ஃபார்மை கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் சில பேர் அதை பார்த்து நிறைய இன்புட்ஸ் எங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ எங்களுடைய ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில விஷயங்கள் வந்து திரும்ப திரும்ப வரும். அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா, ப்ளீஸ் டெல் அஸ் ஹவு டு இம்ப்ரூவ் அவர் சேல்ஸ் ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் ஜென்ரலாக வரும். அதே மாதிரி வி லேக் மோட்டிவேஷன், ப்ளீஸ் கிவ் அஸ் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் வந்து பழனி சார் பண்ணிட்டாரு. ஐ திங்க் சேல்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரைனிங் கொடுத்துட்டார். கரெக்டில்? இப்போ நான் மோட்டிவேஷன் கொடுக்க போகிறேனான்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் எனிவே ஐ வில் ஸ்பீக், ஐ வில் டூ வாட் ஐ எம் சப்போஸ் டு டூ. ஓகே, ஸோ இப்போ நிறைய நம்பர்ஸ்லாம் கேட்டனால கோடிக்கணக்கில் மண்டேல ஓடுதா, நல்லா ஓடுதா? ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் வில் டேக் அவே ஃப்ரம் த நம்பர். ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் அ வீடியோ. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ எடுத்துக்கோங்க, நான் சொல்லும்போது ஸ்டாப் பண்ணிக்கோங்க, ப்ளே பண்ணாதீங்க. இந்த வீடியோ வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாரையும் வந்து திருப்பி ரீக்ரூப் பண்ணுறதுக்கான ஒரு இது. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ஐ எம் கோயிங் டு டெஸ்ட் யுவர் அப்சர்வேஷன் ஸ்கில். ஓகே, எல்லாருமே பக்காவாக அப்சர்வ் பண்ணுவீங்களா எல்லா விஷயத்தையும்? இவ்வளோ மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய அப்சர்வேஷன் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் நான் ஒரு முக்கியமான ஒரு க்ளூ கொடுக்க போகிறேன். க்ளூ என்னென்னா, வீடியோவில் வாய்ஸ் வரும், அந்த வாய்ஸை இக்னோர் பண்ணிவிடுங்க. ஓகே, யூ நீட் நாட் ஃபாலோ த டயலாக் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். பட் அந்த வீடியோவில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அந்த சேஞ்சஸ் என்ன நீங்கள் அப்சர்வ் பண்ணி என்கிட்ட சொல்ல போகிறீங்க. புரிஞ்சிச்சா கேமு? ஓகே, ஃபேர் இனஃப். 6 இல்லை, நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எஸ், clearly somebody in this room murdered Lord Smythe, who at precisely 3:34 this afternoon was brutally bludgeoned to death with a blunt instrument. I want each of you to tell me your whereabouts at precisely the time that this dastardly deed took place. I was polishing the brass in the master bedroom. I was buttering his lordship's scones below stairs, sir. Why, I was planting my petunias in the potting shed. Constable, arrest Lady Smythe. But how did you know? Madam, as any horticulturist will tell you, one does not plant petunias until May is out. Take her away. That's right, madam. ஏதாவது சேஞ்ச் நடந்ததா? ஓகே, கை தூக்கிட்டு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, எஸ். கிளாக் மாறிச்சு. எஸ், கரெக்ட். ஓகே, ஒரு பொருள் மாறிச்சா, 2 பொருள் மாறிச்சா? 2 பொருள். ஓகே, ஸோ 3 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது சம்படி ரைஸ்டு அந்த சைடு. அது சேஞ்ச் இல்லை, அது ஓகே, ஃபைன், நோ ப்ராப்ளம். 3 அப்புறம் கை தூக்கிட்டு பேசுனீங்கன்னா ஈஸி. வெரி குட். 4 அப்புறம். அப்போ இன்னும் நம்பர்ஸே சுற்றிட்டு இருக்கு. இல்லைன்னா கொஞ்சம் குளிர் வேறு ஜாஸ்தியாக இருக்குது, ஏசியை கம்மி பண்ண சொன்னேன், அதோட எஃபெக்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெரி குட். 5 கரடி மாறி இருக்கு. 5 அப்புறம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஆக்சுவலாக இன்னொரு க்ளூ கொடுக்க போகிறேன் நான். இன்னொரு க்ளூ என்னென்னா, மொத்தம் 21 சேஞ்ச் நடந்திருக்கு. ஓகே, ஸோ அதை திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ரீப்ளே பண்ணலாம். ப்ளீஸ் அப்சர்வ். இப்போ கண்டுபிடிச்சதை விட்டுருங்க, புதுசாக என்ன கண்டுபிடிக்க முடியும்னு பார்க்கலாம். எஸ், clearly somebody in this room murdered Lord Smythe, who at precisely 3:34 this afternoon
was brutally bludgeoned to death with a blunt instrument. I want each of you to tell me your whereabouts at precisely the time that this dastardly deed took place. I was polishing the brass in the master bedroom. I was buttering his lordship's scones below stairs, sir. Why, I was planting my petunias in the potting shed. Constable, arrest Lady Smythe. But how did you know? Madam, as any horticulturist will tell you, one does not plant petunias until May is out. Take her away. Stop it. It's just a matter of... Leg சொல்லியாச்சு. Okay, next. Yeah, one by one. Cap, okay, 6. Okay, 7. Okay, அது எனக்கு தெரியல. Okay. Yes, 8. Clock was already set. You are right. Mat மாறி இருக்கு. Yes, 9. கரடி பொம்மை சொல்லியாச்சு. Sorry. அது சொல்லியாச்சு 9. Yes sir. கோட் சொல்லியாச்சு 9. ஃப்ளவர் வேஸ் எஸ் 10. அது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஓகே 10. ஐ திங்க் நம்ம எல்லாரும் நமக்காக கை தட்டிடலாமா? இது எதுக்காகனா ஆக்சுவலாக ஜென்ரலாக 10 விஷயத்தை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். பட் ஆக்சுவலாக there are 21 சேஞ்சஸ். இப்போது இந்த வீடியோவை ஃபுல்லாக ப்ளே பண்ணலாம். ஓகே, இட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோ ஷாட், ஆர் நான் பார்த்ததில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோ ஷாட். வெரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அப்படியே ப்ளே பண்ணுங்கள். The real question is, how observant were you? Action. Clearly, somebody in this room murdered Lord Smythe, who, at precisely 3:34 this afternoon, was brutally bludgeoned to death with a blunt instrument. I want each of you to tell me your whereabouts at precisely the time that this dastardly deed took place. I was polishing the brass in the master bedroom. I was buttering his lordship's scones below stairs, sir. Why, I was planting my petunias in the potting shed. Constable, arrest Lady Smythe. ஸ்டாப் பண்ணுங்க. வீடியோவெல்லாம் மறந்துடுங்க. மெசேஜுக்கு வந்துடுவோம். மெசேஜஸ், இட் இஸ் ஈஸி டு மிஸ் சம்திங் யூ ஆர் நாட் லுக்கிங் ஃபார். போன மீட்டிங்கில் வரதராஜன் சார் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தாரு. வாட் வாஸ் இட்? இல்லை, டாபிக் ஆஃப் த செஷன், வாட் யூ see is what you, அதே மறந்துட்டீங்களா? ஸோ மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறது இஸ் ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி, ரிமெம்பரிங் இட் இஸ் another part of the story, and implementing is the most important part of the story. என்ன, the most important part of the story நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா we will keep attending 133 la, maybe IFPA will do 1333 or maybe 10,333. It will do what it is to do, but are you getting benefited? That's the most important question. If you are not getting benefited, IFPA will do its duty, because IFPA as an association is to bring people together. That it is doing. Its job is to make sure you are knowledgeable. That it will keep doing. பட் அந்த நாலேஜை நம்ம யூஸ் பண்ணோமா யூஸ் பண்ணலையான்றது தான் முக்கியம். அஃப்கோர்ஸ் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் டெஃபினெட்லி யூஸிங் இட். அதனால தான் வி ஆர் ஏபிள் டு ப்ரோக்ரெஸ். ஆனால் அந்த ப்ரோக்ரெஸ்க்கு மெஷர் இருக்கான்னா ஆக்சுவலாக மெஷர் இல்லை. வி வில் ட்ரை அண்ட் எண்ட் திஸ் மீனிங், வில் கன்க்ளூட் வித் வாட் வி வாண்ட் டு டூ இன் த நெக்ஸ்ட். ஸோ எக்ஸிட் பண்ணிடுங்க பிபிடி. ஸோ த பாயிண்ட் ஹியர் இஸ் வாட் எவர் வி ஆர் லேர்னிங் வி நீட் டு இம்ப்ளிமெண்ட். எடுத்துட்டு தான் பிபிடி போய்டுங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்காக ஷார்ட் பண்ணாங்கன்னா, நிறைய பேர் சைக்கிள் ஓட்டும் போது எதையோ யோசிச்சுக்கிட்டு எதையோ பார்த்துக்கிட்டு போய் நிறைய ஆக்சிடெண்ட் நடந்தது. ஸோ அதனால் ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல்ன்றதுக்காக யூஸ் பண்ணாங்க. பட் ஆக்சுவலாக நம்ம ரியல் லைஃப்லையும் இதுதான் நடக்குது. we are too busy in our life and we are actually missing the most important thing in our life. நம்ம லைஃப்பில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்னா ரொம்ப சிம்பிள். ஒன்று பர்சனல் லைஃப், இன்னொன்று ப்ரொஃபஷனல் லைஃப். ஓகே, ஐ எம் நாட்
eligible to speak about anyone's personal life, but I think we are all here for a professional meeting. It's also a independent financial professional association. So we are all professionals, right? But let's speak more about professionals. Can I miss the most important thing in my profession? I should not. If I do it, then I am not a professional. Okay. So let's go into the, so I think observation we have completed. So in the feedbacks that namakku vandhudu. So as a committee, we always think that we are actually trying to help you to improve your sales. Nariya trainings nadandirukku. I think Venkatraman sir oda session, I think one of the best idu varaikku na idu pannadilla. Sir, one change cheyunga. Sir oda session ஞாபகம் இருக்கா? Correct. Different type of dosans சொன்னாரு, which actually was to tell you how to do different SIPs. இப்போ இன்னைக்கு பழனி சாரும் அதே தான் சொல்லியிருக்காரு. ஓகே, நான் தோசையை ஞாபகம் வச்சுட்டு எஸ்ஐபியை மறந்துட்டேன்னா பர்சனல் லைஃப் நல்லாயிருக்கும், ப்ரொஃபஷ்னல் லைஃப் ஐ லிவ் இட் டு யூ. ஓகே, ஸோ மோட்டிவேஷன். ஸோ வாட் எவர் வி ஸ்பீக் இஸ் ஆக்சுவலி ட்ரைங் டு மோட்டிவேட் யூ. அண்ட் மோட்டிவேஷன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே நம்ம தான் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இவங்க யாரும் தெரியுமா? ஆட்டம்பர்க் ஃபேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Okay, so they are the promoters. Okay, the promoters name is there, Manoj Meena and Siddhartha, whatever is the name. Okay, Siddhartha Das. Okay, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து படித்து முடித்தது, they are all IIT pass outs. Okay, IIT Bombay pass outs. அவங்களோட கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வந்ததுக்கு they did not participate. They did not participate. ஏன்னா they actually wanted to create something on their own and want to do business on their own. As simple as that. Okay. ஸோ அதனால் எந்த ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்தாலும் போக மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர்கிட்டே கொடுத்துட்டாங்க, we will not sit in any of the interviews. Because they were very clear in the way in which they want to have their life. So they decided to set up a business, a made in India business. They failed many times. I think 2012 or 13 they actually passed out. They tried many things, I think 5 or 6 projects, and eventually the 6th or the 7th project is Atomberg. Okay, and the Atombergல ஒரு very interesting interview recently வந்தது. I had the opportunity to listen. So அதுலேருந்து தான் I took the inspiration actually. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பெருசாக ஐஐடிலாம் படிச்சுட்டாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மேபி $1 million சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. பட் தீஸ் பீப்புள் ஆர் நாட் ஆக்சுவலி மேக்கிங் மனி. ஸோ ஏதோ ஒரு சின்ன ஒரு ரூமில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டே பண்ணுறாங்க. ஓகே, பட் தே வாண்ட் டு கிரியேட் சம்திங். அது அவங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரில, ஆனால் தே ஆர் ஜஸ்ட் கண்டினியூஸ்லி ஒர்க்கிங் ஆன் த சேம் திங். ஒரு நாள் வந்து சண்டே மத்தியானம் வந்து அவங்க ரெண்டு பேரும் ரூமில் ஜஸ்ட் படுத்துட்டு இருக்காங்க, கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்குது, ஃபேனை ஏன் அணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறார். ஏய் நானே படுத்துட்ருக்கேன், வேணா நீயே போய் பண்ண அப்படின்னு ஆரம்பித்த கான்வர்சேஷன். தென் திஸ் தாட் ஆக்சுவலி வெண்ட் ஸோ டீப், வை டோன்ட் வி ஆட்டோமேட் த ஃபேன்ஸ் அப்படின்னு எடுத்துன்னு வந்தாங்க. ஆட்டம்பர்க் ஃபேன்ஸ் யாராவது பார்த்துருக்கீங்களான்னு தெரில, தட் கம்ஸ் வித் த ரிமோட். ஸோ நீங்கள் எப்படி டிவியை வந்து ரிமோட் மூலமாக ஆப்ரேட் பண்ணலாமோ அதே மாதிரி ஃபேனை வந்து இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஐடியா. தே தாட் 20, 30, 50 வருஷமாக வந்து ஃபேன் கம்பெனிஸ்லாம் இந்தியாவில் இருக்குது, ஆனால் எந்த கம்பெனியுமே ஆட்டோமேஷனை பற்றி யோசிக்கவே இல்லையே. உலகமே ஆட்டோமேஷன் பக்கம் போயின்னு இருக்கு, வை டோன்ட் வி ஆட்டோமேட்டுன்ற ஒரு ஐடியா இட் காட் ட்ரிகர்ட். தென் தே டிட் வாட் அனாலிசிஸ் தே ஹேவ் டு டூ அண்ட் ஃபைனலி தி ஆட்டம்பர்க் இஸ் தேர். டுடே தே ஆர் நாட் ஓன்லி இன் ஃபேன்ஸ், தே ஆர் இன் சம் மல்டிபிள் ப்ராடக்ட், மிக்சர், கிரைண்டர், வாட் எவர், அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃப்ரம் a zero revenue they have moved to 1,000 crore revenue. Okay, why I am telling you is, one, it is a motivation. Second, they were very clear in what they wanted. But I know I am speaking to a set of people. I am just taking the liberty because maybe I will represent myself. I don't think I should speak on behalf of you. நம்ம எல்லாருமே ரொம்ப கிளியராக தான் MFD பிஸ்னஸ்குள்ளே வந்தோமா? எனிஒன்? நான் படிக்கும்போது, ஸ்கூலில் இருக்கும்போது, காலேஜ் முடித்த உடனே பிளேஸ்மெண்ட் வேணாம், நான் போனால் MFDயாக தான் போவேன், இப்போ அசோசியேஷனில் தான் சேருவேன், யாராவது இருந்தீங்களா? யாராவது அந்த மாதிரி இருந்தீங்களா?
No. Okay. So which means we are not first having a very clear thought. இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, அதுக்கப்புறம் ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. ஜி அவர் இன்ட்ரெஸ்டிங்காக இதை பேசியிருக்காரு. ஜி அந்த கலகலப்பு அந்த வீடியோ போடுங்களேன், கலகலப்பான ஒரு வீடியோ. ஆனுவல் டேல ஆஞ்சநேயர் வச்சு போட்டு பறந்து வந்தே அந்த நேரம் வந்துடா. இங்க எனக்கு பேக்க பிடிக்கிட்டு போது உனக்கு பிளாஸ் பேக் வரையும் ஒழுங்கா வண்டியை ஓட்டம். பேச மாட்டேன். நோ ப்ராப்ளம். யா, எப்படி இருந்தது வீடியோ? படம் எப்படி இருந்தது? முதல்ல படத்தில் என்ன ஞாபகம் இருக்குது? நிறைய விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். மேபி இந்த சீனை நம்ம வந்து ஞாபகம் வச்சுருக்காமல் இருக்கலாம். பட் த பாயிண்ட் ஹியர் இஸ் ஹீ ஆக்சுவலி மெட் வித் அ குட் ஆக்சிடெண்ட். ஏன்னா இந்த படத்தில் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரோட முதுகு வலி வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக இருக்கும். நிறைய டாக்டர்கிட்டலாம் போயிருப்பார், எங்கேயுமே சரியாக இருக்காது. பட் இந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிச்சி இழுக்கிறதுல வந்து வாட் எவர் ஹேப்பன் இன்சைட் ஹி ஆக்சுவலி அவரோட முதுகுவலி வந்து அடுத்த செகண்டே வந்து மறைஞ்சிருக்கும். ஸோ இட் வாஸ் அ குட் ஆக்சிடென்ட் டு ஹேவ். பிபிடிக்கு போயிட்டீங்களா? we are also in a MFD business by accident, but it is a good accident to happen. So please realize that accident happened, but it was a good accident. ஆண்டவன் நம்ம மேலே எவ்வளோ கருணை வச்சுருக்கான் பாருங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அ குட் ஆக்சிடெண்ட். பட் இப்போ குட் ஆக்சிடெண்ட் ஆகி நம்ம எல்லாரும் வந்துட்டோம். ஐ திங்க் வி ஆர் ரீசனபிளி பெட்டர் in terms of most people outside of this room, correct la? In terms of opportunity, in terms of finance, in terms of time under our control. So what all we have, இப்போ ரீசெண்டாக வந்து மித்தாலி ராஜ் அவங்க நம்ம இந்தியன் உமன் கிரிக்கெட் டீமோட கேப்டனாக இருந்தவங்களோட படத்தில் ஒரு சீன் வந்தது. அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா அட் சம் பாயிண்ட் ஷி வாஸ் டிஜெக்டட். ஸோ அவங்க வந்து ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுகிறாங்க, what do I have and what do I not have, what is that I have and what is that I don't have. அது அப்பப்போ எழுதணும்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆக்சுவலாக ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ ஐ தாட், what is that we have in this business? Is mutual fund the best product? ஸோ இந்தியாவில் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 104 பேர் தான் இன்வெஸ்ட் பண்ணுறான். அந்த 4 பேரும் முழுசாக மியூச்சுவல் ஃபண்டில் போடுறான்னா கிடையாது. ஏன் புருஷனும் கச்சேரிக்கு போகிறான்ற மாதிரி 1000, 2000, 3000 எஸ்ஐ போட்டு அவனும் அந்த 4 கோடியில் ஒரு கவுண்ட்டு. which means we have not even scratched the surface, which means we are in an untapped market. So we have Mr. Market. நம்ம வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் பாவம் அவர் ஒரு காம்பவுண்டிங் 12%, 15% கொடுத்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் we are in the fastest growing or one of the fastest growing industry. Our product actually suits 99% of the population, in fact 100% of the population. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கருணை காட்டணும்ல, ஸோ அதனால் 99% of the population போட்டிருக்கோம். being at the right time at the right place, இதை என்ன மீன் பண்ணுறோம்? இந்தியாவை சொல்ல இஃப்பா மீட்டிங்கில் இனி உட்காந்துருக்கீங்களா அதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, பட் ஜோக்ஸ் அபார்ட், we are extremely blessed to be in India at this point of time. இது வந்து ஃபண்ட் மேனேஜர் ஒரு வாட்டியும் சொல்கிறாரு, அதை நான் கேட்டுட்டு மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் ஆஃப் நோ பாயிண்ட். ஸோ how many of you think we are in the best time at the best place and also in the best industry? ஓகே, அப்பப்போ கை தூக்கணுன்னா தூக்கம் கொஞ்சம் கம்மியாயிடும், அதுக்காக தான். ஓகே, அப்புறம் we are extremely regulated. of course அது sometimes painful-ஆக இருக்கலாம் because we are inside the industry, but that regulation is actually protecting us from larger problems.
So we need to give that credit to them. எங்கெங்கெல்லாம் sorry? SEBI, exactly. The regulator. Every time நீங்கள் உங்கள் பணத்தை ரிடெம்ஷன் போட்டிங்கன்னா, if it is a equity fund, ரெண்டாவது நாள் காலையில் 9:30 மணிக்கு அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, மீனிங் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரெடிட் ஆகிடுது. தேங்க்ஸ் டு ஆல் த RTA teams which work extremely overnight and make sure the money goes into the account. இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா நினச்சி பாருங்க, sometimes we actually take things for granted. ஓகே, அதுக்கப்புறம் எவ்வளோ கேபிட்டல் போட்டு உள்ளே வந்தோம்? 0 கேபிட்டல். பணத்தை ஒரு பொருளை விற்றா நான் கலெக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டான்னு புரோக்கரேஜ் வந்து விழுது. அதுக்கப்புறம் வாட் வி ஹேவ், தி ஃபைனல் பாயிண்ட், எல்லாம் நல்லது வந்து வெளியே. ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு டிசைனில் கொடுத்துருக்கு. பட் வாட் இஸ் தட் வி ஆல்சோ ஹேவ் இஸ் காம்ப்ளசன்சி அண்ட், இதை யார் மாற்றணும்? ரெகுலேட்டர் வந்து மாற்றுவாரா? ஆக்சுவலாக ரெகுலேட்டர் மாற்றுறாங்க. நாமினியை அப்டேட் பண்ணுன்றான், இதை பண்ணுன்றான், கேவைசியை பண்ணுன்றான். எஸ், இதெல்லாம் பண்ண சொல்கிறனால தான் சில நேரம் நம்மக்கிட்ட இந்த கிளைண்ட் இருக்கானேன்னு தோணுது. எனக்கும் பொருந்தும். வாட் எவர் ஐ எம் ஸ்பீக்கிங் இட் அப்ளைஸ் டு மீ ஆல்சோ. சில நேரம் ஏதாவது பேர் திடீர்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது யாரா கிளைண்ட்டு, எங்கடா பார்த்தோம். சம்டைம்ஸ் நம்ம போய் ப்ரொஃபைலில் பார்த்து அவர் அட்ரஸ் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, அப்போ கூட ஞாபகம் வராது. அப்புறம் நாமினி நேரம் போய் பார்க்கணும், வாட்ஸ்அப்பில் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா தான் சம்டைம்ஸ் கிளைண்ட் யாருன்னே தெரியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரியாலிட்டி. ஸோ வி ஆல் ஹேவ் மெனி குட் திங்ஸ். நான் ஆக்சுவலி திடீர்னு ஒரு 5 நிமிஷத்தில் தோணுனதை எழுதுனேன். மேபி இஃப் யூ ஸ்பெண்ட் லிட்டில் மோர் டைம், மேபி வி கேன் ஆட் another 10 points. ஓகே, ஸோ வாட் வி டோன்ட் ஹேவ் is ability to transform our self into a large business owner. ஒரு ஆட்டம்பர்க் மாதிரி நம்ம பிஸ்னஸை மாற்ற முடியுமா அப்படின்னா முடியும். ஓகே, ஆட்டம்பர்க்ன்றது ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தனால சொல்கிறேன். இப்போ இதே மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸில் இதே மியூச்சுவல் ஃபண்ட் விற்கிற சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேபி 1 கோடி ஏஎம்லையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. there is somebody who is at 1 lakh crore AM also. That's the scope. 1 lakh crore பண்ணியிருக்கவன் யோசிச்சுட்டு இருக்கான், நம்ம இன்னும் ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கோமேன்னு. கரெக்ட்ல? ஸோ விச் மீன்ஸ் த எபிலிட்டி டு ட்ரான்ஸ்ஃபார்ம், வி ஆர் ஆக்சுவலி நாட் ஈவன் திங்கிங். இப்போ வெளியே டீ குடிக்கும்போது பேசியிருந்தோம், ஐ எம் நாட் டேக்கிங் நேம்ஸ், பட் இட் வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்வர்சேஷன். சார் ஜிஎஸ்டி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? சார் ஜிஎஸ்டிலாம் தூக்கி ஓரமாக போடுங்க சார். யூ மேக் மோர் மணி. இப்போ நான் 1 கோடி சம்பாரித்து 18 லட்சம் ஜிஎஸ்டி கட்டுறேன். 18 லட்சம் கட்டுறதை பற்றி நான் யோசிக்கணுமா? இல்லை 1 கோடி சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக நான் 100 கோடி சம்பாரித்து மீனிங் 1.8 வாட் எவர் இஸ் த நம்பர் 18 crores ஜிஎஸ்டி கட்டணுமா? எண்ட் ஆஃப் த டே உங்கள்கிட்ட அதிக பணம் எங்கே இருக்கும்? 100 கோடி பிஸ்னஸ் பண்ணும்போது இருக்குமா, இல்லை 1 கோடி பிஸ்னஸ் பண்ணும்போது இருக்குமா? ஸோ வாட் இஸ் ஸ்டாப்பிங் அஸ் ஃப்ரம் டூயிங் 100 crore பிஸ்னஸ் ஆர் 1000 crore பிஸ்னஸ்? இந்த சம்டைம்ஸ் வந்து நம்மளுடைய தடையை வந்து நம்ம தடையாக பார்த்தோம்னா நம்ம அங்கேயே நிற்க வேண்டியது தான். அந்த தடை மேலே ஏறி போகிறவன் போயிட்டே இருக்கான், நிற்கணுன்றவன் நின்றுட்டே இருக்கான். ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் இன் IFPA, வி ஆர் டெல்லிங் யூ வேர் வி ஆர். திஸ் இஸ் த ரியாலிட்டி. ஸோ இதை வந்து நம்ம பெட்டர் பண்ணும்போது இன்னும் இருக்கும். ஸோ முதல்ல நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வேணும். ஓகே, தெரிஞ்சோ தெரியாமையோ நல்ல ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கணும், நல்ல ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டோம். இப்போ அட்லீஸ்ட் நவ் லெட்ஸ் ஹேவ் சம் கிளாரிட்டி ஆன் வாட் ஐ வாண்ட் டு டூ வித் மை பிஸ்னஸ் அண்ட் லெட் மீ பிரிங் இன் ஃபோக்கஸ். உலகத்தில் நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு வீடியோவை ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்தில் நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். யூனிவர்சல் ட்ரூத் அண்ட் யூனிவர்ஸ் ஆல்சோ வில் கான்ஸ்பயர் டு கிவ் யூ. பட் இஃப் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் 100 things, you will not get what you want. அண்ட் இந்த 100 திங்ஸும் நமக்கு வேண்டியதை பார்த்தா பரவாயில்ல. இது எல்லாமே எனக்கும் பொருந்தும். ஓகே, ஸோ அதனால் ஐ எம் நாட் அலோன், ஐ எம் ஆல் வித் யூ. இஃப் யூ ஆர் சீயிங் 100 things which is not relevant. நேற்று வந்து செபிலேருந்து ஒரு கன்சல்டேஷன் பேப்பர் வந்தது. எத்தனை பேர் பார்த்தீங்க? எத்தனை பேர் படிச்சிங்க? பார்த்ததே 5-6 பேர் தான். எத்தனை பேர் படிச்சிங்க? சார் படிச்சிருக்காரு, அதனால தான் அவர் மேலே போயிட்டே இருக்காரு ஏஎம்ல.
எத்தனை பேர் புரிஞ்சுது? அடுத்த பிரச்சனை எல்லாருமே எப்படின்னா, எப்படியே நமக்கு புரியாது, எதுக்கு போய் அதை பார்த்து அதை ஏன் படிச்சு. தட் இஸ் லேசினஸ். ஓகே, லெட்ஸ் கீப் த ஜோக்ஸ் அபார்ட். என்னுடைய இண்டஸ்ட்ரியில் என்னுடைய ரெகுலேட்டர் அனுப்பிச்ச விஷயத்தை நான் பார்க்காம நான் வேற என்ன வேலை செய்கிறேன்? இந்த கொஸ்டின் இல்லாமல் எனக்கும் பொருந்தும். அதனால் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, டோன்ட் கெட் அஃபெண்டட், அதுக்காக சொல்கிறேன். we are all in the same boat. And most importantly, you should have the right attitude. Right attitude na, the attitude towards your business. Can your business wait? You can wait, but the business cannot wait. அப்போ இந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தால் மட்டும்தான், நான் மேலே போகணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தால் தான் ஐ வில் ஸ்டார்ட். நீங்கள் மேலே போகணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சுன்னா, இன்றைக்கி பழனி சார் சொன்னதை 10% பண்ணிங்கன்னா அடுத்த 5 வருஷத்தில் பெட்டராக இருப்பீங்களா, இருக்க மாட்டிங்களா? ஆனால் அடுத்த 5 வருஷத்தில் பெட்டராக இருக்க போகிறீங்களா இல்லையான்றது வில் பி டிசைடட் பை யூ ஆஸ் அன் இண்டிவிஜுவல். IFPA has done its job. IFPA has done its job, or any association which is doing good, they have done their job. The fund manager who came and spoke about the consumption theme, how is the pattern, he has done his job. But am I made what I am supposed to make? That is the most important thing. So we lack the attitude. So attitude நம்ம தான் வளர்த்துக்கணும். attitude-னா இதுதான் என் பிஸ்னஸ்னா இதுதான் என் லைஃப். ஸோ when it comes to my professional work, I will not compromise. So I should have a schedule for myself. நான் டைம் என்னோட பிஸ்னஸ்க்கு எவ்வளோ டைம் கொடுக்குறேன், how many of us track. முதல்ல how many of us actually go to office with a reasonable என்ன சொல்கிறது டைம். நமக்கு நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோன்னா, when you are self-employed or when you are a business owner, time is under your control. Of course, time is perfectly under your control. மேபி நீங்கள் 10 மணிக்கு வேலையை செய்யறதுக்கு பதிலாக 12 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை செய்யலாம். ஆனால் டைம் என்னோட கண்ட்ரோலில் இருக்குதுன்னு நினச்சிட்டு 12 மணிக்கு 2 மணிக்கு போயிட்டேன்னா, தட் இஸ் நாட் டைம் அண்டர் கண்ட்ரோல். தட் இஸ் லேசினஸ். தட் இஸ் நாட் ஹேவிங் அ ஃபோக்கஸ். அண்ட் மோஸ்ட் ஆஃப் அஸ் டூ தட். Unless we don't come out of this, your business will not grow. தடை யாரு? ரெகுலேட்டர் கிடையாது. தடை யாரு? மார்க்கெட் கிடையாது. தடை இஸ் யூ அண்ட் மீ. அண்ட் who can remove that தடை? only I. எப்பவுமே வீன்னு சொல்ல மாட்டோம், இங்கே மட்டும் வீ சொல்கிறோம் பாருங்க. it is I. it is I. I am responsible for what happens in my life. As simple as that. Let it be in business, let it be in personal life. Okay, so this is a very important chart. இதை நான் அடிக்கடி நான் பார்ப்பேன். ஓகே, இது இன்ஃபேக்ட் என் மைண்டில் எப்பவுமே ஓடிட்டே இருக்கும். ஸோ கீழே கிரைசிஸ்னு ஒன்று இருக்குது. இது திஸ் இஸ் அப்ளிகபிள் டு எனி திங் அண்ட் எவ்ரி திங். ஓகே, ஸோ ஜென்ரலாக நம்ம ரொம்ப க்ரைசிஸில் சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நான் எப்படியாவது உழைச்சி சம்பாதிக்கணும்னா உழைச்சி சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவேன். பட் உழைச்சி சம்பாதிச்சு மேலே வரும்போது யூ ரிஃபார்ம் ஸோ தட் யூ ஸ்டார்ட் க்ரோயிங். நான் என்னை மாற்றிப்பேன். தூங்கிட்டு இருந்ததை நிறுத்திட்டு வேலை செய்ய ஜாஸ்தி பண்ணுவேன். யாரை போய் பார்த்தா எனக்கு நிறைய பிஸ்னஸ் கிடைக்கும், ஐ வில் ஸ்டார்ட் திங்கிங், ஐ வில் டூ சம்திங். இது வரைக்கும் நான் ஷேவே பண்ணியிருக்க மாட்டேன், ஒழுங்கான ட்ரெஸ்ஸே போட்டிருக்க மாட்டேன், அதெல்லாம் போட்டுப்பேன். எப்படியாவது கிளைண்ட்டுக்கு முன்னாடி போய் ஏதாவது ஒரு 4 வார்த்தை பேசி எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி ஐ வில் ஸ்டார்ட் க்ரோயிங். த மூமெண்ட் ஐ க்ரோ, வாட் ஹேப்பன்ஸ்? காம்ப்ளசன்சி செட்ஸ் இன். ஸோ அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த 10 கோடி 25 கோடி 100 கோடி 200 கோடி அப்படின்னும் போது காம்ப்ளசன்சி ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா நான் கேட்டது இவ்வளோ, ஆண்டவன் கொடுத்தது இவ்வளோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக காம்ப்ளசன்சி வரும். பட் ஒன்லி இஃப் யூ திங்க் பியாண்ட், வென் யுவர் பர்பஸ் சேஞ்சஸ், யூ வில் திங்க் பிக். யூ ஆர் நாட் சென்ட் ஒன்லி ஃபார் யூ. இந்த உலகத்தில் எல்லா ப்ரொஃபஷனுமே உங்களுக்காக சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் அனுப்பலை. இப்போ ஒரு டாக்டர் இருக்கார். டாக்டர் ஜென்ரலி டாக்டர் இஸ் a very good example. ஏன்னா they actually make more money. Do they work less? எனக்கு ஒரு டாக்டர் கிளைண்ட் இருக்கார். இஸ் அ கண்ணு பார்க்குறவர், ஆர்த்தோ இல்லை ஆப்தோ. அவர் காலையில் 3 மணிக்கு எழுந்திக்கிறார். இன்றைக்கும் 4 மணிலேருந்து காலையில் 7 மணிக்குள்ளே சர்ஜரியெல்லாம் பார்க்குறாரு. 3 மணிக்கு எழுந்திக்கிறாரு. 4 மணிக்கு இஸ் ஆன் த ஆப்ரேஷன் தியேட்டர். From 4 to 7 he does
வாட் எவர் பேஷண்ட்ஸை சர்ஜரி பண்ணுறதெல்லாம் பண்ணுறாரு. 7லேருந்து 9 வரைக்கும் திருப்பி வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி 9:30 மணிக்கு இஸ் இன் த கிளினிக் டு அட்டெண்ட் த பேஷண்ட்ஸ். ஸோ டில் அபவுட் 1:32 இஸ் இன் த கிளினிக். தென் அகெயின் he goes for lunch. ஒரு 1 hour நேப், ஏன்னா 3 மணிக்கு எழுந்திருக்கிறாரு. நம்மலாம் காலையில் 9 மணிக்கு எழுந்தாலே லைட்டாக ஒரு 2 மணிக்கு கண் அசருது, அவர் 3 மணிக்கு எழுந்திக்கிறாரு. என்ன, ஒரு சின்ன நேப் போட்டுட்டு திருப்பி 4:35 இஸ் பேக் இன் த கிளினிக் அண்ட் இட் கோஸ் டில் அபவுட் 9:30. வீட்டுக்கு போகிறாரு, சாப்பிட்றாரு, தூங்குறாரு, திருப்பி 3 மணிக்கு எழுந்திக்கிறாரு. ஸோ விச் மீன்ஸ் லிட்ரலி இஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் மோர் தென் 12 to 14 hours இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பேஷண்ட். அப்போ அவர் வளருவாரா, வளர மாட்டாரா? அவர் வளர்ந்தே ஆகணும், அவர் வளர்ந்தே ஆகணும். தேர் இஸ் நோ அதர் கோ. ஸோ இஃப் வி ஆல்சோ டூ, அந்த அளவு கூட கஷ்டப்பட வேணாம்ப்பா. ஒரு 8 மணி நேரம் ஒழுங்காக நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சோன்னா how can we not grow? In a growing business, in a growing country, in a market which is untapped, how can we not grow? Which means the problem is with me and not anyone else. So we need to be always, எப்பப்பெல்லாம் growth வருதோ திருப்பி நம்ம வந்து காம்ப்ளசன்சிக்குள்ளே போயிடாமல் எப்போவுமே நம்ம வந்து ரீஃபார்ம் அண்ட் growth இருக்குது பார்த்தீங்களா. ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் ஜோன். சாரி இந்த ரீஃபார்ம் டு growth இருக்குல்ல, அந்த இடத்துல தான் நம்ம இருக்கணும். ஓகே, ஒரு 100 நாளில் ஒரு 2 நாள் காம்ப்ளசன்சி இருக்கலாம். ஃபார்ச்சுனேட்லி அவர் பிஸ்னஸ் கேன் allow us to do. இப்போ நான் டாக்டராக இருந்தேன்னா நான் அந்த காம்ப்ளசன்சி கூட போக முடியாது. பேஷண்ட்டுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணணும், கண் ஆப்ரேஷனையாவது தள்ளி வைக்கலாம். எமர்ஜென்சி வார்டில் இருக்கிற டாக்டர், எப்பா இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் காம்ப்ளசண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா நம்ம மேலே போய்டுவோம், அவரும் போய்டுவார். ஸோ விச் மீன்ஸ் அவர் பிஸ்னஸ் கிவ்ஸ் யூ த எபிலிட்டி டு டேக் சம் ஆஃப், இட்ஸ் ஓகே. பட் ஆனால் ஆஃபை மட்டும் எடுத்துருந்தோன்னா நம்ம ஆஃப் ஆகிடுவோம். So which means ideally we should be in that reform to growth, definitely not from that complacency to crisis. Complacency eventually leads to crisis. But நம்ம பிஸ்னஸில் இந்த ட்ரெயில குத்தனால ஒரு வாரம் வேலை செய்யலைனாலும் எந்த இம்பேக்டும் தெரியாது. அடுத்த மாதம் புரோக்கரேஜ் வரும்போது ஜாஸ்தியாகும், ஏன்னா மிஸ்டர் மார்க்கெட் இருக்காரு. Okay, so the point is we are in that extremely good business, so let's realize that. So what should you do now? Okay, என்னெல்லாம் பண்ணணுன்றதை கொஞ்சம் பார்க்கலாம். Okay, we are again trying to help you. This is also for me. Okay, நமக்கு வந்து முதல்ல ஒரு கோல் இருக்கும். Why am I doing this business? Vision னு சொல்லுவோம் ஜென்ரலாக, or you can say it as a goal. And the research says out of 100 people 80% don't have a goal. இது இந்த டேட்டா வந்து not this crowd. Hopefully today you will have a goal. On the remaining 20, 16 people have a goal. அதில் 3 people only actually write it down and keep looking at it. பார்த்தா மட்டும் போதுமா? ஆக்ஷன் பண்ணணும். ஆக்ஷன் பண்ணாதான். கடைசியில் ஒருத்தன் மட்டும்தான் ஆக்சுவலாக கோலை எழுதி வச்சு கோலை ஃபாலோ பண்ணுறான். அதனால தான் only 1% of the population holds 99% of the wealth. Did you get the number? We can be that 99% also, we can be in this 1% also. Again, let's thank God that we are in this profession and we are in this country at this point of time, and we are also associated with IFPA. அப்பப்போ IFPA பற்றி பேசிக்கணும்ல, சும்மா என்ன பிரசிடெண்ட்டாக போட்டிருக்காங்க. So the point is, let's understand the opportunity in front of us. Okay, அடுத்து நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். பிரச்சனை என்னன்னா, பழனி சார் வந்தார், ஏதோ சொன்னார், அவர் 100 கோடி 200 கோடி பண்ணிட்டாரு, நான்லாம் பண்ணுவானா அப்படின்னு கேள்வி கேட்டால் காலி. என்னாலையும் பண்ண முடியும், லெட்ஸ் ட்ரை. நோ, ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிறது பெட்டரா, ட்ரை பண்ணாமல் ஃபெயில் ஆகிறது பெட்டரா? ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிறது, அட்லீஸ்ட் யூ ட்ரைட், ஓகே பாஸ் இட் டிட் நாட் கம், ஓகே தட்ஸ் ஓகே. பட் ஆக்சுவலி இஃப் யூ ட்ரை அண்ட் ஃபெயில், யூ வில் பி ஸ்டில் பெட்டர் than not trying and failing. Okay, so first start trying.
100 கோடியாக இருக்கட்டும், 1000 கோடியாக இருக்கட்டும், 1 லட்சம் கோடியாக இருக்கட்டும், இட் குட் பி எனிதிங். பட் லெட்ஸ் ஸ்டார்ட் ட்ரைங். இஃப் யூ டோன்ட் ஈவன் ட்ரை, இது எனக்கு வராதுன்னு விட்டா நம்ம இதுக்குள்ளே வந்திருக்கவே வேணாமே. And you have a very huge responsibility of making sure others are getting wealthy. எப்படி ஒரு டாக்டர் வந்து நோயாளியை வந்து பெட்டர் ஆக்கணுன்ற பர்பஸ்க்காக அவர் இருக்காரோ, நம்மளுடைய பர்பஸ் என்ன? மேக்கிங் அதர்ஸ் வெல்த்தி. அவர் ப்ரெசன்டேஷனில் அழகாக சொன்னார். ஒரு 2000 ரூபாய் எஸ்ஐபியை போட்டு அவர் ஆக்சுவலி சேர்த்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே வேணாம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் அவர் கஷ்டத்தான் பட போகிறார். கரெக்டில் சில பேர் கேட்பாங்க, 1000 ரூபாய் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, 1000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 வருஷத்தில் மொத்தமே 1,20,000 ரூபாய் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அது 2,40,000 ரூபாய் ஆயிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல. அட்லீஸ்ட் அதை இன்னைக்கு செலவு பண்ணிட்டு இன்னைக்காவது சந்தோஷமா. ஏன்னா உங்கள் எதிர்காலம் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்க போகுது. இதுதான் ட்ரூத். ஐ டெல் திஸ் டு த கிளைண்ட். It is better you don't save. At least enjoy today, no? Because your future is definitely. But we can't put it so blunt. But you will have to save them. Our job is not only collecting money. Our job is to make sure he actually reaches the goal. அவர் ரிட்டையர் ஆகும்போது அவர் நம்ம கூட 10-20 வருஷம் ட்ராவல் பண்ணி கஷ்டப்பட்டார்னா, who has not done the job? We are the one. He has come for direction. இன்னைக்கு ஸ்டார்டிங் ஸ்பீச்சில் கூட நான் அதான் சொன்னேன். either you guide or don't guide. don't misguide. எனக்கு 1000 ரூபாய் எஸ்ஐபி வந்தால் போதும், இன்றைக்கி என்னுடைய வேலை முடிஞ்சிச்சு. சுந்தர் சார் வேறு கோல் எல்லாம் பேசினார், நான் டெய்லி ஒரு எஸ்ஐபி பண்ணணும்னு கோல் வச்சுட்டேன்னு பண்ணேன்னா, ஓகே, டு யுவர் ப்ரொஃபஷனல் லைஃப் யூ ஹவ் டன் பெட்டர், யூ அட்லீஸ்ட் மூவ்ட் ஒன் ஸ்டெப். பட் ஹேவ் யூ டன் யுவர் லார்ஜர் பர்பஸ்? யுவர் லார்ஜர் பர்பஸ் இஸ் டு மேக் ஷுர் when your client needs money, he gets the money. That's the large responsibility. ஸோ பிலீஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அவங்க ஓட்டப்பந்தயத்தில் இருக்கார் பார்த்தீங்களா, his name is ரோஜர். 1952 he participated for Olympics. ஃபஸ்ட்டு டாப் 3 வரல, அவர் 4th பொசிஷனுக்கு வந்தார். ஸோ he missed the medal. So but he wanted the medal. Then he found, நான் என்ன பண்ணால் மெடலை வின் பண்ண முடியும். அந்த டைமில் ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளே 1 மைல் கணக்கு யாருமே பண்ணதே இல்லை. ஏன்னா the larger belief was that human cannot achieve it. அவர் அதை டார்கெட் எடுத்துனார். ஸோ he become clear, if I do this I will become number 1, no, I will get the gold medal, no, அவ்வளோதான். He actually started practicing and in the next Olympics he won the gold medal. Okay, and this was not only open for his mind, it actually opened entire world's mind. அப்போ இவ்வளோ நாள் நம்ம நம்புறது பொய்யா, நம்ம பாடினால் அவ்வளோ வேகமாக ஓட முடியாதுன்னு நம்புறது பொய்யான்னு நினச்சி அதுக்கப்புறம் வந்த ஒலிம்பிக்ஸ்லாம் இவரோட ரெக்கார்டெல்லாம் அடித்து உடச்சுனே போயிட்டே இருந்தாங்க. ஸோ விச் மீன்ஸ் சம்டைம்ஸ் வி பிலீவ் திஸ் இஸ் வாட் வி ஆர் கேப்பபிள் ஆஃப். லெட்ஸ் ட்ரை. நோ, நம்ம ரோஜர் மாதிரிலாம் ஆக வேணாம்ப்பா, ஆனால் சந்தோஷம். பட் அட்லீஸ்ட் லெட்ஸ் ட்ரை. நோ, நான் 4 நிமிஷத்தில் பண்ண வேணாம், நான் இது வரைக்கும் 5 நிமிஷத்தில் பண்ணியிருந்தேன். மேபி லெட்ஸ் ட்ரை அண்ட் டூ இட் அட் 4.5 minutes. நோ, ஐ எம் ஸ்டில் பெட்டர் ஆஃப் தேன் வாட் ஐ வாஸ் இன் 5 minutes. ஸோ இஃப் ஐ வாஸ் டூயிங் சே 1 lakh SIP last month, if I make an additional effort, let me not 5 lakhs SIP in the next month, let me do 1.25 lakhs. Are you growing? If you are growing, you are in the right direction. And in the process, if your client is also growing and if the client is also achieving what he is supposed to achieve, I think our job is done. See, end of the day, நம்ம எல்லாருக்கும் 80 வயசு ஆயிடுச்சுன்னு நினைப்போம், வச்சுப்போம். மேபி அப்போ அந்த டைமில் இஃபாவோட மீட்டிங் மேபி 1000 கடந்து போயிருக்கலாம். இதே மாதிரி ஒரு மீட்டிங்கில் பேசுகிறோன்னு நினச்சிப்போமே. 80வது வயசில் வாட் வில் பி அவர் தாட்? எந்த ஃபண்டை விற்றோம், எவ்வளோ கமிஷன் சம்பாரித்தோம், அது முக்கியமாக இருக்குமா? இல்லை நான் நல்லா வாழ்ந்தேன், என்னால் ஒரு 1000 பேருக்கோ இல்லை 5000 பேருக்கோ இல்லை 10,000 பேருக்கோ நல்லது பண்ணேன்றது முக்கியமாக இருக்குமா? ஸோ தட்ஸ் த லார்ஜர் பர்பஸ். Fortunately, God has appointed us to do this duty. We are thinking so small about, is this commission good enough? ஏன் வயிறு நொம்பிடுச்சா அப்படின்ற பாயிண்டே நின்றுட்டேன். எல்லாரும் இல்லை, பொதுவாக. அதனால தான் சென்னையோட ஏஎம்
முன்னாடி வந்து we were in the top 3 top 4, now we are எந்த ரேங்கிங்கில் இருக்கோம் தெரியுமா? 6th or 7th இருக்கும். ஆக்சுவலாக அது 12th இருக்கணும், இஃப்பா இருக்கிறனால 7th இருக்கு. எப்படி உங்களால் அதை ப்ரூவ் பண்ண முடியாது, ஸோ அதனால் இப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ அகெயின் கம்மிங் பேக் டு த ப்ரெசன்டேஷன். யா, ஸோ கம்மிங் பேக் டு த ப்ரெசன்டேஷன், ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சுவலாக நடந்த ஒரு சம்பவம். ஆக்சுவலி லாட் ஆஃப் ரிசர்ச் கீப்ஸ் ஹேப்பனிங். நமக்கு எவ்வளோ டைம் இருக்குது? ஓகே, another 5-10 minutes. ஒரு குரூப் ஆஃப் 160 பீப்புள் இருந்தாங்க. அதை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டாங்க இந்த மாதிரி. ஸோ இந்த பக்கம் ஒரு 80, இந்த பக்கம் ஒரு 80. எல்லாருக்குமே மூட்டு வலி. ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு குரூப்புக்கு எல்லாருக்குமே மூட்டு வலி, காமன் மூட்டு வலின்னு வச்சுப்போமே. ஸோ எல்லாருக்குமே நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த குரூப்புக்கு வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு. இந்த குரூப்புக்கு இவங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி உள்ளே கூட்டு போகிறாங்க, ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறாங்க, அனஸ்தீஷா கொடுக்குறாங்க, கொஞ்ச நேரம் தூங்கி முடிச்சுட்டு வார்டு கூட்டு வந்து விட்டுறாங்க. இவங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணலை, இவங்களுக்கு பண்ணியிருக்கு. ஸோ அந்த ரெக்கவரி டைம் ஆகுது. ஸோ மேபி 1 week 2 week 10 வாட் எவர் இஸ் த டைம், ஒரு 1 monthன்னு வச்சுப்போமே. 1 month கழித்து இவங்களால் என்ன பண்ண முடிஞ்சுதோ அதை இவங்களாலையும் பண்ண முடிஞ்சுது. அந்த நீயோட வலி எங்கே போச்சுன்னே தெரில. பிகாஸ் ஐ ஸ்டார்டட் பிலீவிங் தட் ஐ வாஸ் ட்ரீட்டட். திஸ் இஸ் அ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். The moment I started believing that I am all right, I just broke all my... So which means I need to believe. So if you don't have belief, then we are in trouble. So we need to believe that yes, I can make a difference in somebody's life. I can actually grow well and whatever. So first I'll have to have that belief. Knowledge. So we keep doing this knowledge. What is knowledge? ரொம்ப அழகான டெஃபினேஷன் ஒரு புக்கில் எனக்கு கிடைச்சது. I thought it will be useful. It is about understanding all the options, the risk and reward of each potential pathway. Getting to any goal is infinitely easier once we know how to do it. இப்போ நம்ம பார்லன்ஸில் பேசுவோமே, இப்போ நம்ம இன்வெஸ்டர் முன்னாடி ஒரு 1000 ப்ராடக்ட் இருக்குது. இப்போ இந்த 1000 ப்ராடக்டில் எனக்கு ஒரு ப்ராடக்டோ இல்லை 2 ப்ராடக்டை பற்றி மட்டுமே தெரிஞ்சிருக்கு. தட் இஸ் ஆல்சோ நாலேஜ். பட் இஸ் இட் கம்ப்ளீட் நாலேஜ்? அதனால தான் நிறைய பேர் இன்னும் வந்து கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க, ரியல் எஸ்டேட் வாங்கிட்டு இருக்காங்க, எஃப்டி வாங்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் அக்கார்டிங் டு தெம், வித் வாட் எவர் நாலேஜ், தட் இஸ் த பெஸ்ட். பட் ஒன்லி இஃப் யூ நோ ஆல் பாசிபிள் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் வித் ஆல் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட். இது ரொம்ப முக்கியம். வித் ஆல் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட், then I will actually make an informed decision. When I make an informed decision, most likely I will achieve what I am supposed to achieve. அதனால தான் கடைசி, the moment I know how to do it. இப்போ எல்லாருக்குமே வந்து ஏஎம் வளர்க்கணும்னு தெரியும், ஆனால் எப்படி வளர்க்கணும்னு தெரில. அதுதானே கேள்வி. அதை எப்படி வளர்க்கணும் தான் இவ்வளோ நேரம் அவர் பேசினார். இதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்கில் எல்லாமும் அதை தான் பேசினாங்க. But now I will have to take that as a learning and I will have to move forward. So which means one side we are continuously gaining knowledge, but we will have to use that knowledge. So this is a very powerful quote which I always like. Learning is defined as a change in behavior. நான் இன்னைக்கு ஒன்று கற்றுக்கிட்டேன், கற்றுக்கினதை அப்படியே மறந்துட்டேன் அப்படின்னா you actually not learned anything. இன்றைக்கி நான் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்ஐபி இவ்வளோ பண்ணால் இந்த அளவுக்கு ஏஎம் பண்ண முடியும், கிளைண்ட்டால் இவ்வளோ வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும். திஸ் இஸ் அ நாலேஜ். ஐ திங்க் தட் இஸ் ஆல்ரெடி பீன் இம்பார்ட்டட் டு யூ. பட் இஃப் யூ டோன்ட் யூஸ் இட் ஃப்ரம் டுமாரோ, ஆக்சுவலி த லேர்னிங் இஸ் நாட் ஹேப்பன்ட். Your behavior, your way of approach has to change. If it has not changed, we have not learned anything. அப்போ people who are coming to IFPA regularly, if your AUM is not growing, which means you are not learning something. The learning is being said or given to you. எப்படின்னா நம்ம கிளாஸ் ரூம் எல்லாம் நம்மளாம் ஸ்கூலில் உட்காந்துட்டு தான் வந்திருக்கோம். ஸ்கூலில் ஒழுங்காக படிச்சிருந்தா நம்ம ஏன் உட்காந்துருக்க போகிறோம்? கரெக்ட். பட் த டீச்சர் taught the same thing to the student was much better. But fortunately அவர் கஷ்டப்பட்டு போனார், நம்ம சுலபமாக ஈஸி ஆக்சிடென்ட்டில் இங்கே வந்துட்டோம். Let's thank the God again. It was a good accident. If it was a bad accident,
நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம கூடயே இருந்த குரூப்பில் நிறைய பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். ஜஸ்ட் அசஸ் யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், how much money they are making and for that how much time and effort they are doing. இன்னைக்கு போனால் எனக்கு வேலை இருக்குமான்னு தெரில, ஆனாலும் நான் வேலை செஞ்சு தான் ஆகணும். நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, இருந்தாலும் நான் செஞ்சு தான் ஆகணும். ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நான் ஆஃபீஸில் இருந்து தான் ஆகணும். எதுவுமே கிடையாது. பட் we are so fortunate. So when you are not practicing, someone else is getting better. இதே ரூமில் there is somebody with 5 crore SIP book, just quoting number, okay. Somebody is at say 5 lakh SIP. There is nothing wrong. But whether you are doing or not, somebody else is definitely doing. The person who wants to grow, he is definitely working, he is definitely focusing, definitely trying many things. This is a very beautiful way of representing. ஓகே, நமக்கு இந்த கோல்டன் டிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம்ல இந்தியாவுக்கு. இன் 1990, ஐ வில் டேக் 5-10 minutes டைம். ஓகே, ஓகே இல்லை எல்லாருக்கும்? தயவுசெய்து ஓகே சொல்கிறேங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி பவர்ஃபுல். இன் 1990, India and China was at the same level when it comes to economy. From 1990 to 2020, India grew 10 times. 1990 ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருந்தாங்க broadly from a value of the economy. India grew 10 times, which is massive. But China grew 10 times more than India, which means they grew 100 times. அந்த மாதிரி if you are doing 10 வருஷத்துக்கு முன்னாடி MFD ரெண்டு பேர் சேர்ந்துருக்கலாம். ஒருத்தர் is sitting at maybe 500 crores, maybe the other person is sitting at 10 crores. The same time, the same market, the same regulation, everything is the same. What is the difference? The difference is it is me or I. If I focused more on my business would have grown. Wherever you put your time and effort, it will grow. If you watch more social media, the person who is speaking will grow. The person who is watching, சீக்கிரமாக கண்ணாடி போட வேண்டியிருக்கும். வீட்டில் அசிங்கமாக திட்டுவாங்க, ஒரு வேலையை சொன்னால் கூட செய்யறதில்ல, எப்போ பார்த்தாலும் மொபைல் அப்படின்வாங்க. ஸோ திஸ் இஸ் ரியாலிட்டி. ஓகே, ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் வில் பி அ ஸ்டார்க் டிஃப்ரென்ஸ். அண்ட் 10 வருஷம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 10 வருஷத்தில் இன்னொருத்தரை போய் பிடிக்கலாம் முடியாது, அவர் இன்னும் ஓடி இருப்பார். பட் அட்லீஸ்ட் நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்களே, தட் இஸ் குட் இனஃப். ஸோ வை பீப்புள் டோன்ட் ஆக்ட்? த ரியாலிட்டி இஸ் ஆக்சுவலாக வேலை செய்யணும்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். நமக்கு ஆக்சுவலி வேலையே கிடையாது. பாதி வேலையை மார்க்கெட் பண்ணிடுது, மீதி வேலையை ரெகுலேட்டர் பண்ணிட்டான். ஆல் தட் வி வில் ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் கீப் மீட்டிங் த கிளைண்ட்ஸ், எக்ஸிக்யூட் த டிரான்சாக்ஷன், கீப் மீட்டிங் கிளைண்ட்ஸ். அதை கூட பண்ண மாட்டேன்னா நான் என்ன தான் பண்ணுறது? ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் இஸ் ஆல்சோ ஆட்டிடியூட், லேசினஸ் இஸ் ஆல்சோ ஆட்டிடியூட். யாரால் ஒர்க் பண்ண முடியுதோ அவங்களால லேசியாக இருக்க முடியாது, யாரால் லேசியாக இருக்கிறாங்களோ அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. இன்றைக்கி மத்தியானம் என் ஃப்ரெண்ட் என்னோட கிளாஸ்மேட் கூப்பிட்டாரு. அவர் வந்து இஸ் இன் டு திஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ஸோ ஆல் திஸ் இன்டீரியர் அண்ட் திங்ஸ். ஸோ அவர் வந்து 20 வருஷமாக இந்த இன்டீரியர், இப்போ லாஸ்ட் 6 மாதம் அவங்களுக்கு ப்ராஜெக்டே இல்லை. அவர் அவங்க பாஸ்ட்டு போய் சொல்லிட்டார், சார் என்னால் சும்மா ஆஃபீஸ்லலாம் உட்கார முடியாதுன்னு, இது ரிசைன்டு. அப்புறம் பாஸ் நல்லவர் போல கூப்பிட்டு உட்கார வச்சு, இப்போ நீ அவ்வளோ அவசரப்பட்டு ரிசைன்லாம் பண்ணாத, பி தேர் த பாயிண்ட் ஐம் சேயிங். அவன் என்கிட்ட பேசும்போது சொல்கிறான், என்னோடய கிளாஸ்மேட், அவன் சொல்கிறான், மச்சி என்னால் வந்து வேலை செய்யாமலாம் இருக்க முடியாது. ஸோ ஒர்க்கிங் இஸ் அன் ஆட்டிடியூட், லேசினஸ் இஸ் ஆல்சோ ஆட்டிடியூட். People who work cannot be lazy, people who are lazy cannot be working. And there is no in between. Okay, so move away from your comfort zone. That's very important. Okay, more client means, இப்போ நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க தெரியுமா, 200 கோடி 300 கோடி 1000 கோடி வச்சுட்டா அவன் ஜாலியாக இருக்கான்னு நினச்சிக்கிறாங்க. ஜாலியாக இருப்பார். நான் வச்சிருக்கிற ஒரு 100 கிளைண்ட்டு 5 கோடியோ 10 கோடியோ ஏஎம் இருக்கிற எனக்கே இவ்வளோ டார்ச்சர் இருக்குன்னா 1000 கோடி வச்சிருக்கிறவனுக்கு எவ்வளோ டார்ச்சர் இருக்கும். பட் த பாயிண்ட் இஸ், ஃபார் எவ்ரி டார்ச்சர் யூ ஆர் டேக்கிங், யூ ஆர் ப்ரோக்ரெஸிங்.
Are we here to progress or are we here to stagnate or are we here to deteriorate? Progress. We are here to progress. And நம்ம இந்தியா மேலே எத்தனை பேருக்கு வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க தேசப்பட்டு இருக்கு? யார் யாருக்கெல்லாம் தேசப்பட்டு இருக்கு இந்தியாவுக்கு, இந்தியா மேலே? இது எல்லாத்துக்கும் நம்ம கை தூக்கிறோம். ஆனால் இந்தியாவுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? இந்தியாவுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? ஒருத்தர் ஜிஎஸ்டி கட்டுறோம், அப்சல்யூட்லி கரெக்ட். நிறைய கட்டுவோமே, நிறைய தேசப்பற்ற காமிப்போமே, கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட். அதேதான். எஸ். ஸோ த பாயிண்ட் இஸ் வித்தவுட் பெயின் நோ கெயின். நம்ம எல்லாருக்கும் கெயின் மட்டும் வேணும், ஆனால் பெயின் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா we will not grow. Okay, so what all things we should do? Some small changes. ஒன்றும் பெரிய கஷ்டப்பட்டு இல்லாத விஷயத்தை கண்டுபிடிக்க விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 5 கிளைண்ட் கிட்ட நம்மளால பேச முடியாது. அதாவது ப்ரோஆக்டிவா அவர் கூப்பிட்டு பேசுறது வேற, நானா கூப்பிட்டு ஒரு 5 கிளைண்ட் கிட்ட என்கிட்ட ஆல்ரெடி கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு, போர்ட்ஃபோலியோ இருக்கு, நம்பர் இருக்கு, என்னுடைய நம்பர் அவர் மொபைலில் சேவ் ஆயிருக்கு. ஒரு 5 பேர்கிட்ட கூப்பிட்டு பேச முடியாதா? Can I not meet one new client a day or one existing client a day? Can I not read for 10 minutes? What is our business? Our business is knowledge business. If you don't read, how will you trust me? Can we not spend 10 minutes on reading? Attend to client query and client servicing. I think broadly நம்ம இதை பண்ணுறோம். அதனால தான் நம்ம ஆக்சுவலாக இங்கே உட்காந்துட்டாவது இருக்கும். பட் அதையும் நம்ம கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக பண்ணோன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அவர் மகேஷ் அவரோட செஷன் எடுக்கும்போது அவ்வளோ சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ் போட்டிருக்காரு. ஓகே, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பண்ண ஆரம்பித்தோன்னா இந்த கிளைண்ட் சர்வீஸிங்கை கூட நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்த பில் அடிச்சிட்டாரு. ஸோ ஒரு ஆக்டிவிட்டி ஒரு மாதத்துக்கு, இதெல்லாம் நான் சும்மா ஒரு நம்பர் போட்டிருக்கேன். யூ டூ ஒன் ஆக்டிவிட்டி ஒன் இன் அ வீக் ஆல்சோ, எவ்ரி டே ஆல்சோ, ஆர் ஒன்ஸ் இன் 3 months, வாட் எவர், பட் டூ சம்திங். நோ, யூ கேன் டூ ஐஐபி, யூ கேன் டூ அ வெபினார், யூ கேன் நெட்வொர்க் வித் பீப்புள். வாட் இஸ் தட் யூ ஆர் டூயிங்? அப்புறம் ட்ராக்கிங் யுவர் பிஸ்னஸ். ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ட்ராக்கிங் யுவர் பிஸ்னஸ்? ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ட்ராக்கிங் யுவர் செல்ஃப்? ஒரு நாளைக்கு நான் ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன்னு எத்தனை பேர் நம்ம ட்ராக் பண்ணுறோம்? இந்த கொஷின் எனக்காக, சரியா? ஸோ வி ஷுட் ட்ராக். அதுக்கப்புறம் ட்ராக் யுவர் டைம் அண்ட் கீப் இம்ப்ரூவிங். ஸோ இந்த கதை கேட்டிருப்போம்ல, முயல் அண்ட் ஆமை. எல்லாரும் ஸ்கூலில் ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துட்டாங்க, ஆனால் புரியல. கதை கேட்டோம், ஆனால் புரியல. அந்த கருவை எடுத்துக்கல நம்ம. யார் வேகமாக ஓட முடியும்? இதில் கொஸ்டினே கிடையாது, முயல் தான். ஆனால் கடைசியில் யார் வின் பண்ணுது? ஆமை. Because it did something very consistently. It's like an SIP. Life is just like an SIP. So பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம், ஆனால் பாதியிலே நிறுத்திடுவோம். பாதியில் கூட இல்லை, ஆரம்பித்த 2வது நாளே நிறுத்திடுவோம். இது எப்படின்னா, 2 நாள் ஜிம்முக்கு போயிட்டு 5 கிலோ கம்மி ஆயிடுச்சான்னு பார்க்குற மாதிரி. இல்லைன்னா முதல்ல கண்ணாடியில் நின்று இப்படி தடவி பார்ப்போம். தடவி பார்த்தா என்ன ஆகும்? 2 நாளில் இறங்கிடுமா? அதை தான் ரொம்ப நாளாக தடவின்னு தானே இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் நத்திங் வில் ஹேப்பன் இமீடியட்லி. எனக்கு ஆசை, ஆனால் அது நடக்காது. இஃப் ஐ டூ அ கன்சிஸ்டன்ட், ஸோ ஆம கதை தான். இட் ஜஸ்ட் டிட் வாட் இட் கேன் டூ, பட் கன்சிஸ்டன்ட்லி இவென்ச்சுவலி இட் ஒன். ஸோ நம்மளுடைய எஸ்ஐபியை எப்படி கிளைண்ட்டுக்கு சொல்கிறோமோ, இப்போ ஆக்சுவலி ஹெச்டிஎஃப்சியில் அழகாக ஒரு ஆடு கொடுக்குறான், யுவர் லைஃப் இஸ் அன் எஸ்ஐபி அப்படின்றோம். நீங்கள் எதுவாக வேணால் ஆகுங்க, நீங்கள் ஒரு டான்ஸர் ஆகுங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகுங்க, ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகுங்க. இஃப் யூ ஆர் நாட் கன்சிஸ்டன்ட், you cannot be anything. So which means you will have to systematically invest in yourself. If you don't systematically invest, you will not go anywhere. இது என்ன, அதை பார்த்தோன்னே என்ன புரியுது? அதான் தண்ணி குடிக்க கூட்டு போகலாம், இல்லை காமிச்சு விடலாம்.
அங்கே கீழே குடிஞ்சுன்னு குடிக்கிறது யாருன்னா இஃப்பா. உங்களுக்கு காமிக்க தான் முடியும்பா. என்ன இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய குதிரைங்க மாடெல்லாம் இருக்கு. இஃப்பா குடிக்குது, சரியா? அதில் நிறைய மாடு. சரி, ஓகே, அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். அந்த பிக்சரில் கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாடு தான் அங்கே தண்ணி பக்கத்தில் வந்துருக்குது. மிச்சதெல்லாம் மாடோ குதிரையோ வாட் எவர், இட் டசன்ட் மேட்டர். ஓகே, மிச்சதெல்லாம் அப்போ கூட அதை வந்து பார்த்து கூட கற்றுக்கல. ஸோ விச் மீன்ஸ் இஃப் யூ வாண்ட் வாட்டர் யூ ஒன்லி ஹவ் டு ட்ரிங்க். நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம், ஹவு டு ட்ரிங்க் வாட்டர், ஓகே, ஹவு டு க்ரோ மை பிஸ்னஸ். பட் இஃப் யூ டோன்ட் ஒர்க், nothing will work. So the point is, skill can be learned, but will has to come from within. If you don't have the willingness to grow, nobody can help you. So inspire and get inspired அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ, அந்த வீடியோ போடுங்களேன். Very powerful video. शीतल देवी. Zuniga Choi Nami of Korea, and Devi straight through to this round, getting the bye, finishing in the top 4. She is an amazing archer, she tells Devi. At such a young age, only 17 years old, silver medalist at last year's World Championships at the age of 16. Oh, what a start for Devi. யார் தெரியுமா அவங்க? இப்போ தான் பேர் வேறு சொன்னேன், கீழே வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன, அதுதானே மேட்ரு. Who is she? Of course, she is an Indian archer. 17 years. Okay, doesn't matter. அதெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போ that is all there. இப்போ 2025 ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் பேரா ஒலிம்பிக்ஸில் த ஃபர்ஸ்ட் விமன் டு வின் அ கோல்டு ஃபார் இந்தியா. ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோங்க. அந்த காம்பீட் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷீ ஒன் த சில்வர் மெடல். நேச்சுரலி இந்தியா ஒன், ஸோ ஷீ வாஸ் த சில்வர் மெடலிஸ்ட். ஷீ இஸ் ஃப்ரம் துர்க்கியே. ஓகே, ஒரு வில்லு விடுறதுக்கு என்ன வேணும்? வில் வேணும், கண்டிப்பாக கை வேணும். ஓகே, ஷீ இஸ் ஆக்சுவலி கம்பீட்டிங் வித் அ பர்சன் வித் 2 hands. She does not even have a hand, but still she won, which means உண்மையாலே அவங்ககிட்ட வில் இருந்தது. இந்த வில் இல்லை, இந்த வில். So if you don't have the willingness, you will not grow anywhere. So which means get inspired. Either you create an inspiration or get inspired. இங்கே இத்தனை பேர் வந்து பேசுகிறாங்களே, அதில் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ஸ்பார்க் இருந்ததுன்னா we will all become better. We might not become them, but we will be definitely much better than where we are. Right? So get inspired. So at IFPA we can only inspire you, but the willingness has to come from you. I cannot do anything else. இப்போ அவர் வந்து பேசிட்டு போனார்னா he has only inspired you, but who has to work? It is you and me. So finally let's come to the final top. What else can we do as IFPA? ஏன்னா இந்த கொஸ்டின் ஃபீட்பேக் வர நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். Finally we thought, why don't we do one more step at IFPA? How many are willing to listen to this? How many are willing to participate to it? என்னன்னே நான் சொல்லலை, but how many of you want to participate? அப்படின்னோடனே பாதி கை இறங்கிச்சு. இவ்வளோ மோட்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் கூட இங்கேருந்து கீழே இறங்குங்கன்னா இறங்க மாட்டீங்கன்னா, ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், வாட் வி வாண்ட் டு டூ இஸ் வி வாண்ட் டு ஆக்சுவலி, த ப்ராப்ளம் ஜென்ரலி ஆஸ் இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் ஓனர் இஸ் there is nobody to track you, there is nobody to question you. We think whatever we are doing is okay. இதுவே ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சோன்னா பாஸ் அடின்னு அடிப்பான், அதுக்காகவாவது வேலை செய்வோம். பட் நம்ம இதில் நம்மளே பாஸ்ன்றனால we are not even. So somewhere we should start fresh.
So what we thought is at IFPA, with this current committee, this is one of the most important decisions we have taken. Hope it will all help us to grow better. We thought we will start tracking the people who are interested in wanting to be tracked. And naturally, I can't force you. Okay. We will slowly get into a process where we will slowly come out with that. But the process is, you can decide your number, but you will have to tell us. இந்த மாதத்துலேருந்து நான் மாதம் 2 லட்ச ரூபாய் எஸ்ஐபி பண்ணுவோம், இல்லை 20 லட்ச ரூபாய் எஸ்ஐபி பண்ணுவோம். யூ கமிட் யுவர் நம்பர். வி வில் ட்ராக் அண்ட் டெல் யூ வெதர் யூ அச்சீவ்ட் ஆர் நாட். அண்ட் கண்டிப்பாக இதில் எத்தனை பேர் வராங்களோ அவங்க எல்லாரையும் நம்ம போட்டு, நான் லம்சம்க்கு இவ்வளோ கமிட் பண்ணியிருக்கேன், எஸ்ஐபிக்கு இவ்வளோ கமிட் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் நம்பர் கொடுத்தா போதும். வி வில் மேக் ஷுர் தட் த எம்ஐஎஸ் ரீச்சஸ் டு யூ. ஓகே, பட் த நம்பர் ஹேஸ் டு கம். திஸ் இஸ் நாட் அ ஃபோர்ஸ், because we can't force, and we will not force you. But whoever wants to grow, please give your name. It doesn't matter whether you fail in the target, but you will definitely get better than what you are doing today. So as a committee, இப்போ நாங்கள் மட்டும் இந்த கமிட்டியில் புதுசாக வரல, அடுத்த 2 வருஷம் நீங்கள் எங்கள் கூட பயணிக்க போகிறீங்க. கரெக்ட்? இந்த பயணத்தில் இந்த 2 வருஷத்தில் நம்ம எல்லாரும் கலெக்டிவாக பெட்டர் ஆனோம்னா, மேபி சென்னை ஃப்ரம் த 7th பொசிஷன் கேன் கோ டு த 5th பொசிஷன். So we will. So how many of you want to do that now? கை தூக்கலாம்ப்பா. கை தூக்கிறது கூட நான் வில்லிங்னஸ்லாம் நான் வந்து ரோபோ வச்சு தூக்கிலாம் விட முடியாது. Okay, so it doesn't matter. Let's take one step at a time. At least ஒரு ஆமை மாதிரி, ஓகே பரவாயில்ல, நம்ம பேரை தான் கொடுத்து பார்ப்போமே. மேபி அவர் பண்ணுறதை பார்த்து அவர் இன்ஸ்பயர் ஆகலாம், அவர் இன்ஸ்பயர் பண்ணுறதுனால அவர் ஆகலாம். There can be a very healthy competition. So this is the final slide. உலகின் தலை சிறந்த சொல். So it is only the action which will take you to the next level. Okay, if you start acting, even if you don't have knowledge, knowledge will come to you. But if you have knowledge and if you don't act, it has no meaning. Okay, நம்ம பிஸ்னஸ்லேயே there are people who might not have too much of knowledge. சார் ஒரே நிமிஷம் இங்கே ஜி, ஒரே நிமிஷம். நம்ம பிஸ்னஸ்லேயே எதுவுமே தெரியாத சில பேர், மீனிங் in terms of knowledge. Okay, we all know they have only one thought in their mind: I will have to keep growing. They actually grow more than the people who actually have more knowledge. அது உண்மையா இல்லையா? So which means only your action will actually take you forward. And IFPA can only do to facilitate you to action. But the action is definitely with you and me. So it is I who will decide how better I will be there in the next 5 years and 10 years and 15 years and 20 years. So with that, thanks for the wonderful opportunity.